அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க சகோதரிகளே, என்னுடைய யூடியூப் தளத்தினூடாக இன்று முதல் புதிய ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி அதாவது 15 கேள்வி பதில்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். 13 கேள்வி இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்விகளும், 2 கேள்வி பொது அறிவியல் சம்பந்தப்பட்ட 2 கேள்விகளும் இந்த 15 இடம்பெறும். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி என்னுடைய கிராமத்தில், என்னுடைய வீட்டில் தான் தற்காலிகமாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் பெரிதொரு காலத்தில் என்னுடைய இந்த யூடியூப் தளம் வளர்ந்ததன் பின்னால் வேறொரு இடத்தில் பெரிதாக ஒரு ஆபீஸ் ஒன்று திறந்து இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யலாம். இப்பொழுது இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள், அதாவது இஸ்லாம் மங்கி மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் நான் கடுமையாக யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றேன். ஒரு சிறிய ஒரு கேள்வி கூட எங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு, அன்பு பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அதனை முன்வைத்துத்தான் நான் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி உருவாக்கி ஒரு சர்ப்ரைஸ் பரிசு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம் என்று 15 கேள்விகளுக்கும் பதில் சொன்னால் ஒரு ஊக்குவிப்பு பரிசு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கின்றேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள், அதாவது தூர இடங்களில் இருந்து வருவது சாத்தியப்படாது. ஏனென்றால் அதிகமான ஒரு பணப்பரிசு கொடுக்க முடியாத ஒரு ஊக்குவிப்பு பரிசாக இருப்பதனால் தூர இடங்களிலிருந்து வருவது சாத்தியப்படாது என்று நினைக்கின்றேன். என்னுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் அழுத்தென்னாவை கிராமம், என்னுடைய கிராமம் கல்லஞ்சியாகம, அதே போன்று அழகப்பெருமாகம, கலாவவ, அதே போன்று நெல்லியகம, பலலுவ, அதே போன்று கனவல்புல, கொல்லங்குட்டிகம, பமுனுகம, ஊத்துப்பிட்டி, உள்பொத்த, அதே போன்று மடாட்டிகம, கட்டிக்கிளியாவ, கோராப்புல, பகலகம, பலலுவ, திக்கந்தியாய, நேகம, இது போன்ற கிராமத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆசை ஆர்வம் இருந்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கமும் அதே போன்று லோக்கல் நம்பரும் இன்ஷா அல்லாஹ் கீழே பதிவிறக்கம் செய்யப்படும். அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் விரும்பியவர்கள். இப்பொழுது போட்டியை ஆரம்பிப்பதற்காக வேண்டி முதலாவது போட்டியாளராக நாங்கள் ஒருவரை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த போட்டியாளர் இன்று இப்பொழுதோ எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். அவரிடத்தில் அவருடைய பெயர், ஊர், விலாசம் அதை முதல் கேட்டுவிட்டு எங்களுடைய கேள்வி பதிலுக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய பேர் என்ன? எத்தனையாம் வகுப்பு படிக்கின்றீர்கள்? 9ல் படிக்கின்றீர்கள். நீங்கள் எந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள்? கல்லஞ்சியாகம் என்னும் கிராமத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பாடசாலை பெயர்? ஓகே. எங்களுடைய கலையகத்துக்கு இப்பொழுது அதாவது கல்லஞ்சியாகுமி கிராமத்திலிருந்து காசிம் லெப்பை பயாஸ் என்று சொல்லக்கூடிய மாணவர் வந்திருக்கின்றார். அவரிடத்தில் இந்த கேள்வி பதிலை கேட்டு பார்ப்போம். எல்லோரும் இந்த கேள்வி பதிலை கேட்டு நீங்களும் படித்துக் கொள்ளலாம், உங்களுக்கு தெரியாத விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். பயாஸ், உங்களிடத்தில் முதலாவது கேள்வி. உங்களிடத்தில் பேப்பர் இருக்கின்றது, கேள்வி பதில் பேப்பர் இருக்கின்றது. அதே போல என்னிடத்திலும் ஒரு பேப்பர் இருக்கின்றது. உங்களுக்கு 4 பதில் தரப்பட்டிருக்கின்றது. 4 பதில் தரப்பட்டிருக்கின்றது. அதில் 3 பதில்கள் பிழையானவை, ஒரு பதில் தான் சரியான பதில். நீங்கள் அந்த பதிலை தெரிவு செய்து நீங்கள் உங்களுடைய சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். சரிதானே? இப்பொழுது விடயத்துக்கு போகலாமா? போகலாம். ஓகே. பயாஸ், அல் குர்ஆனில் மிகவும் நீண்ட சூரா எது? எத்தனை வசனங்கள் உள்ளன? முதலாவது சூரத்துல் கஹஃப் 286 வசனங்கள். இரண்டாவது சூரா ஆல் இம்ரான் 118 வசனங்கள். மூன்றாவது சூரத்துல் பக்கரா 286 வசனங்கள். மூன்றாவது சூரத்துல் தீன் 15 வசனங்கள். நீங்கள் உங்களுடைய சரியான பதிலை தெரிவு செய்ய வேண்டும். சூரா பக்கரா 286 வசனங்கள்.
ஏன் சூரா கஹ்ஃப் வர முடியாதா? ஏன்? சூரா கஹ்ஃபில் 286 வசனங்கள் இல்லை. நல்ல பிள்ளை. ஓகே. சூரா பக்ரா 286 வசனங்கள் சரியான விடை. ஃபயாஸ், நீங்கள் 15 கேள்விக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். 15 கேள்விக்கு சரியான பதிலை சொன்னால்தான் உங்களுக்கான ஊக்குவிப்பு பரிசு உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்படும். சரிதானே? 10 சொன்னால் உங்களுக்கு ஊக்குவிப்பு பரிசும் கிடையாது. 15 கேள்விக்கும் 15 சரியான விடையை சொல்ல வேண்டும். முதலாவது கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிவிட்டீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இரண்டாவது கேள்வி, அல் குர்ஆனில் இஸ்மி இடம்பெறாத சூரா எது? சூரத்துல் ஃபலக், சூரத்துல் தௌபா, சூரத்துல் யாசீன், சூரா ஆல இம்ரான். இரண்டாவது விடை சூரத்துல் தௌபா. சரியான விடை. இரண்டாவது விடை சூரத்துல் தௌபா. ஆம், அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. அவைகளில் ஒரே ஒரு சூறாவில் மாத்திரம்தான் பிஸ்மில் இடம்பெறுவதில்லை. அந்த சூரா எதுவென்றால் ஃபயாஸ் சொன்ன பதில் சரியான பதில் சூரத்துல் தௌபா. மூன்றாவது கேள்வி, அல் குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளன. அவைகளில் ஒரு சூரா ஒரே தடவையில் இறங்கியது. சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் நிசா, சூரத்துல் அலக், சூரத்துல் ஆலா. ஃபயாஸ், உங்களுக்கான பதிலுடைய நேரம். சூரத்துல் அன்ஆம். சூரத்துல் அன்ஆம் என்பது சரியா பிழையா என்று பார்ப்போம். ஆமாம், சூரத்துல் நிசா என்பது பிழை, சூரத்துல் ஆலா என்பதும் பிழை, சூரத்துல் அலக் என்பதும் பிழை. சூரத்துல் அன்ஆம் மிக நீண்ட சூறாக்களில் ஒரே தடவையில் இறங்கிய சூரா சூரத்துல் அன்ஆம். சரியான பதில். 3 கேள்வி கேட்டேன், 3 கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லிவிட்டார். ஓகே. நான்காவது கேள்வி, ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்த சஹாபி பெண்மணி யார்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபயாஸ், சமயோசிதமாக நிதானமாக பதில் சொல்ல வேண்டும். அவசரப்பட வேண்டாம். உங்களுக்கான நேரம் இருக்கின்றது. யோசிப்பதற்காக நேரம் தரப்படும். முதலாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நாலாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. உங்களுக்கான பதிலுடைய நேரம். நான்காவது விடை. எப்படி உங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியும்? ஏன் அஸ்மா வர முடியாதா? கதீஜா வர முடியாதா? சஃபியா வர முடியாதா? எப்படி ஆயிஷா வர முடியும்? ஆயிஷா தான பதில்? ஆமா, சரியான வீடு. பெண்களில் அதிகமாக ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சரியான பதில். 4 கேள்வி கேட்கப்பட்டு 4 கேள்விக்கு சரியான பதில் சொல்லிவிட்டார். அடுத்த கேள்வி, 5வது கேள்வி, ஹதீஸ்களை அதிகம் அறிவித்த ஆண் சஹாபி யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு, நாலாவது மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபயாஸ், உங்களுக்கான பதிலுடைய நேரம். 1வது விடை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பது சரியான விடை. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். ஆண்கள்ல அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஓகே, சரியான பதில். அடுத்த கேள்வி, முத்தஃபக்குன் அலைஹி என்பதன் பொருள் என்ன? புகாரி திர்மிதி, புகாரி நசாயி, புகாரி முஸ்லிம், முஸ்லிம் இப்னு மாஜா. 3வது விடை புகாரி முஸ்லிம். புகாரி திர்மிதி, புகாரி நசாயி, முஸ்லிம் இப்னு மாஜா என்பது பிழையான விடை. புகாரி என்பதும் முஸ்லிம் என்பதும் இரு கிரந்தங்களையும் சேர்ந்ததுதான் முத்தஃபக்குன் அலைஹி என்பது சரியான விடை. 7வது கேள்வி, இலங்கையில் சிறுபான்மை இனத்தவர் ஒருவர் ஜனாதிபதியாகவும், அதாவது 17 நாட்கள் ஜனாதிபதியாகவும் 1வது முஸ்லிம் ஆளுநராகவும் இருந்தார். அவர் யார்? முதலாவது அறிஞர் சித்திலபே, 4வது பாக்கீர் மாக்கா, 2வது பாக்கீர் மாக்கார், 3வது ரவுஃப் ஹக்கீம், 4வது இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார். ஃபயாஸ், உங்களுக்குரிய பதிலுடைய நேரம். இலங்கையில்
ஒரே ஒரு முஸ்லிம் கிட்டத்தட்ட 17 நாட்கள் ஜனாதிபதியாகவும், அதே போல முதலாவது முஸ்லிம் ஆளுநராகவும் இருந்திருக்கின்றார். அவர் யார்? அறிஞர் சித்திலம்பே, ரவுஃப் ஹக்கீம், அதே போல பாக்கீர் மாக்கார், அதே போல 4வது இம்தியாஸ் பாக்கீர் மாக்கார், 3வது ரவுஃப் ஹக்கீம். சரி, சரியா பிழையா என்று பார்ப்போம். சரியா பிழையா என்று பார்ப்போம். அறிஞர் சித்திலபே என்பது பிழை. இம்தியாஸ் பாக்கீர் மாக்கது என்பது பிழை. ரவுஃப் ஹக்கீம் என்பதும் பிழை. பாக்கீர் மாக்கார், இம்தியாஸ் பாக்கீர் மாக்காருடைய தந்தை பாக்கீர் மாக்கார் என்பவர்தான் களுத்துறை மாவட்டத்தை பிறப்பிடமாக கொண்டவர். களுத்துறை மாவட்டத்தை பாராளுமன்ற பிரதிநிதித்துவ, களுத்துறை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை அடைந்தவர் பாக்கீர் மாக்கார் அவர்கள். இம்தியாஸ் பாக்கீர் மாக்காருடைய தந்தை. அவர்தான் 17 நாட்கள் ஜனாதிபதியாகவும், அவர்தான் முதலாவது முஸ்லிம் ஆளுநராகவும் இருந்தவர். இது 7வது கேள்வி. 7வது கேள்விக்குரிய பதில் பிழையானது. சரியான பதில் பாக்கீர் மாக்கார். சரியான பதில் பாக்கீர் மாக்கார். நீங்கள் ஒன்றை தவற விட்டு விட்டீர்கள். ஓகே, உங்களுடைய முயற்சிக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். 8வது கேள்வி. தவக்குல் என்ற அரபி சொல்லின் தமிழ் பொருள் யாது? தவக்குல் என்ற அரபி சொல்லின் பொருள் யாது? தவக்குல் என்ற அரபு சொல்லின் பொருள் யாது? முதலாவது பயபக்தி, 2வது அச்சம், 3வது பேணுதல், 4வது பாரம் சாட்டுதல். 1வது பயபக்தி. சரியா பிழையா? உங்களுடைய நிலைப்பாடு சரியா பிழையா? சரி, பார்ப்போம். பயபக்தி என்றால் அத்தக்வா. தக்வா என்றால் தான் பயபக்தி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன செய்வார்கள்? இமாம் மிம்பரிலே தக்வாவை கொண்டு, பயபக்தியை கொண்டு நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் என்று சொல்லுவார். அப்படியே இல்லையா? அப்படித்தானே? அப்படித்தான். ஓகே, இது தவக்குல். பேணுதல் என்பது பிழை. பேணுதல் என்றால் வரா. பயபக்தி அத்தக்குவா, அச்சம் தக்குவா. பாரம் சாட்டுதல், தவக்குல் என்பதன் பொருள் என்ன? பாரம் சாட்டுதல். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பாரம் சாட்ட வேண்டும். தவக்கல், தவக்கல் து அலல்லா, தவக்கல் து அலல்லா, தவக்கல் து அலல்லா என்பதன் பொருள் அல்லாஹ்விடம் பாரம் சாட்டுகிறேன். அல்லாஹ்விடம். பயாஸ், உங்களுடைய விடை பிழையானது. இதற்குரிய சரியான விடை தவக்குல் என்பதன் பொருள் பாரம் சாட்டுதல். பாரம். 2 கேள்விகளுக்கு சரியான பதிலை அளிக்க முடியவில்லை. ஓகே பயாஸ், நீங்கள் எங்களுடைய கலையகத்துக்கு இன்று வந்திருக்கின்றீர்கள் ஆசை ஆர்வத்தோட. உங்களுடைய எதிர்கால இலட்சியம் என்ன பயாஸ்? சத்தமா சொல்லணும். எங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லணும். ஒரு வைத்தியராக மாற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய ஆசை. வைத்தியராக வந்து உங்களுடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு இலவசமாக வைத்தியம் செய்ய வேண்டும். நாங்கள் உங்களுடைய குறிக்கோளுக்கு துவா செய்கின்றோம். உங்களுடைய குறிக்கோள் வெற்றி அடைய வேண்டும் என்று நாங்கள் துவா செய்கின்றோம். நீங்கள் ஒரு வைத்தியராக வந்து கல்லஞ்சியாகமி கிராமத்தில் மக்களுக்கு இலவசமாக சேவை செய்ய வேண்டும். குடும்பத்துக்கு இலவசமாக சேவை செய்ய வேண்டும் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். ஓகே, அடுத்த கேள்வி. ஹுக்கூக்குல்லா. ஹுக்கூக்குல்லா என்ற அரபி சொல்லின் பொருள் என்ன? ஹுக்கூக்குல்லா என்ற அரபி சொல்லின் பொருள் என்ன? மனிதன் இறைவனுக்கு செய்யும் கடமை முதலாவது. 2வது இபாதத். 3வது மனிதன் மனிதனுக்கு செய்யும் கடமை. 4வது தொழுகை. கொஞ்சம் உங்களுக்கு நேரம் இருக்கின்றது, பார்க்கலாம். இது சரியா, அது சரியா, இது பிழை, பார்த்துக் கொள்ளலாம். நேரம் இருக்கின்றது. மனிதன் இறைவனுக்கு செய்யும் சரி என்று நினைக்கின்றீர்கள், அப்படியா? இபாதத் என்பது பிழையான விடை. தொழுகை என்பது பிழையான விடை. மனிதன் மனிதனுக்கு செய்யும் கடமை என்பது பிழையானது. சரியான விடை மனிதன் இறைவனுக்கு செய்யக்கூடிய
கடமை, ஹுகூக்குல்லா. சரியான விடை. ஓகே, 10வது கேள்வி. ஒரு முஸ்லீம் ஈமான் கொள்ளும் விடயங்கள் 6. அவைகளில் 4வது எவை? இறைவனை பற்றி, கலாக்கதரை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, மலக்குமார்களை பற்றி. இலகுவான கேள்வி, சிந்திப்பதற்கு நேரம் இருக்கின்றது. சிந்தித்து விடையளியுங்கள். சிந்திப்பதற்கு நேரம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ளக்கூடிய விடயங்கள் 6. அவைகளில் 4வது எவை? நீங்கள் குர்ஆன் மதரசாவில் படித்திருந்த ஞாபகம் இருந்தால் இலகுவாக சொல்ல முடியும். குர்ஆன் மதரசாவுக்கு சேர்ந்ததன் பின்னால் முதலாவது சொல்லிக் கொடுக்கக்கூடிய விடயம் தான் அவை. அரபியில் சொல்லித் தருவார்கள். ஆமந்து பில்லாஹி, ஓகே, சொல்லுங்க உங்களுக்கு பதிலே. குர்ஆன் மதரசாவுக்கு சேர்ந்ததன் பின்னால் மௌலவி அவர்கள் சொல்லித் தருவது முதலாவது ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. 4வது ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ளக்கூடிய விடயம் ரசூல்மார்களை பற்றி. யாரை பற்றி? சரியான பதில். 11வது கேள்வி. குழுவின் ஃபர்கள் எவை? எத்தனை? அவைகளில் 4வது எவை? 7. முதலாவது 7 முகம் கழுவுதல், 2வது 6 தலைமசி செய்தல், 3வது 5 வாய் கொப்பளித்தல், 4வது 4 2 கால்களையும் கழுவுதல். 2வது 6 சரியான பதில் என்று நினைக்கின்றீர்களா? ஆமா, சரியான பதில். உறுதியாக ரைட். குழுவின் ஃபர்லுகள் 7 என்பது பிழை, 5 என்பதும் பிழை, 4 என்பதும் பிழை. குழுவின் ஃபர்லுகள் 6 என்பதுதான் சரியான விடை. குழுவின் ஃபர்லுகள் 6, அவைகளில் 4வது தலையை மசூ செய்தல். சரியான பதில் ஃபயாஸ். 12வது கேள்வி. இஸ்லாமிய மாதம் 12. அவைகளில் 6வது மாதம் எது? முஹர்ரம், ஜமாதுல் அவ்வல், சஃபர், ஜமாதுல் ஆஹிர். சரியான பதில். முஹர்ரம், ஜமாதுல் அவ்வல், சஃபர், ஜமாதுல் ஆஹிர். ஜமாதுல் ஆஹிர். ஆமாம், முஹர்ரம் என்பது இஸ்லாமிய புது வருடத்தின் ஆரம்ப மாதம். முஸ்லிம்களுடைய முதலாவது மாதம் முஹர்ரம். அப்படி என்றால் இது முஹர்ரம் என்பது பிழை. அதே போல ஜமாதுல் அவ்வல் என்பது 5வது மாதம், ஜமாதுல் ஆஹிர் 6வது மாதம். ஜமாதுல் ஆஹிர் என்பது சரியான விடை. 13வது கேள்விக்கு வருகின்றோம் ஃபயாஸ். இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்ற தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும். அந்த கடமை யாது? நன்றாக கேள்வி விளங்கிக் கொள்ளுங்கள். இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்ற தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும். அந்த கடமை யாது? முதலாவது தொழுகை, 2வது ஈமான், 3வது ஹஜ், 4வது நோன்பு. ஃபயாஸ், உங்களுக்குரிய பதில். கேள்வியை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிக் கொண்டு பதிலை சொல்வதற்கு ஆரம்பியுங்கள். நேரம் இருக்கின்றது. கேள்வியை கிரகிக்க வேண்டும். இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்ற தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும். அந்த கடமை யாது? ஏன் தயங்குகின்றீர்கள்? தொழுகை ஒரு கடமைதான். எது சரி? தொழுகையை நிறைவேற்ற எமது ஊருக்குள்ளே தான் செல்ல வேண்டும். எமது ஊருக்குள்ளே அல்லது எங்களுக்கு வீட்டிலே தொழ முடியும். முடியுமா? முடியாதா? மழை பொழிந்தால் வீட்டிலே தொழ முடியும். அல்லது ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் வீட்டிலே தொழ முடியும். உங்களுக்கு நோய் இருந்தால், எங்களுக்கு சோகம் இல்லாமல் இருந்தால் அந்த தொழுகை என்ன செய்யலாம்? வீட்டிலே தொழலாம். தொழுவதற்கு அனுமதி இருக்கின்றதா? இல்லையா? இருக்கின்றது. அப்படி என்றால் தொழுகை என்பது பிழை. தொழுகை பிழை. ஈமான் ஒரு கடமை அல்ல.
ஈமான் என்பது ஒரு முஸ்லிம் நம்பிக்கை கொள்ளக்கூடிய விடயம். அதே போன்று நோன்பு, இன்னொரு இடத்துக்கு சென்ற நோன்பு பிடிக்கணும் இல்லை, அப்படி என்ன நோன்பு பிழை. ஹஜ்ஜி என்ற கடமை நீங்கள் இலங்கையில் செய்ய முடியாது, உங்களுக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் செய்ய முடியாது, ஜப்பானில் இருக்கக்கூடிய ஜப்பானில் செய்ய முடியாது. ஹஜ்ஜி செய்வதற்கு எங்கு செல்ல வேண்டும்? முழு உலகத்திலிருந்து மக்கள் காபத்துல்லா மக்காவுக்கு வர வேண்டும். மக்காவுக்கு வந்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினால்தான் அது ஹஜ்ஜுடைய கடமையாக நிறைவேறும். இல்லாவிட்டால் நீங்கள் ஜப்பானில் இருந்து கொண்டு உங்களுக்கு ஹஜ்ஜை செய்ய முடியாது, இலங்கையில் இருந்து கொண்டு ஹஜ்ஜை செய்ய முடியாது. அதே போன்று வேற நாடுகளில் இருந்து கொண்டு என்ன செய்ய முடியாது. சவுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மக்கா மதீனாவுக்கு வர வேண்டும். சவுதியில் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்கா மதீனாவுக்கு வந்துதான் அதனுடைய கிரியைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் சரியான விடை இஸ்லாமிய கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்ற தன்னுடைய இருப்பிடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டும். அந்த கடமை எது? ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜுடைய கடமை. ஓகே, 14 கேள்வி. நாங்கள் முடிவுக்கு வருகிறோம். 14வது கேள்வி. தற்போது அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தின் மேயராக முஸ்லிம் ஒருவர் இதுவரையில் தெரிவு செய்யப்படவில்லை. இதுகால வரைக்கும் அமெரிக்காவுடைய வரலாற்றில் முஸ்லிம் ஒருவர் தெரிவு செய்யப்படவில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் முஸ்லிம் ஒருவர் நியூயார்க்குடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பெயர் என்ன என்பதுதான் உங்களுடைய பொது அறிவுக்குரிய கேள்வி. முதலாவது உசாமா பின் லாடென், இரண்டாவது ஜஹ்ரான் மம்தானி, மூணாவது பில் கிளின்டன், நாலாவது அப்துல் மலிக். அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய வரலாறில் இதுவரையில் நியூயார்க் நகரத்தில் ஒரு முஸ்லிம் மேயராக வரவில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் நியூயார்க் நகரத்துடைய மேயராக முஸ்லிம் ஒருவர் அதிகமான வாக்குகளின் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவர் யார்? உசாமா பின் லாடென், பில் கிளின்டன், ஜஹ்ரான் மம்தானி, அப்துல் மலிக். உசாமா சரி என்று நினைக்கின்றீர்களா அல்லது சந்தேகத்தில் சொல்லுகின்றீர்களா? சந்தேகத்தில் சொல்லுகின்றீர்கள். ஆமாம், நீங்கள் சிறு பிள்ளை தானே. ஓகே, உசாமா பின் லாடென் எத்தனையோ வருடத்திற்கு முன்னால் மௌத்தாகிவிட்டார். உசாமா பின் லாடென் எத்தனையோ வருடத்திற்கு முன்னால் மௌத்தாகிவிட்டார். பில் கிளின்டன் என்பது இஸ்லாமிய பேர் அல்ல, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பில் கிளின்டன். ஓகே, அப்ப அதுவும் வர முடியாது. அப்துல் மலிக் அது ஒரு இஸ்லாமிய பேர், ஆனால் அவர் அல்ல. யார் அப்ப? ஜஹ்ரான் மம்தானி இந்தியா வம்சாவளியை கொண்டவர். அவருடைய தாய் இந்தியாவை சேர்ந்தவர், அவருடைய தந்தை உகண்டாவை சேர்ந்தவர். ஜஹ்ரான் மம்தானியுடைய தாய் ஒரு இந்து பெண்மணி, தந்தை ஒரு இஸ்லாமிய ஆண். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து இவர்களுக்கு கிடைத்த பிள்ளைதான் இந்த ஜஹ்ரான் மம்தானி. 35 வயதை கொண்ட இளம் வாலிபர் நியூயார்க் நகரத்துடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றாரு. அப்ப உங்களுடைய பதில் பிழையானது. உசாமா பின் லாடென் 10-15 வருடத்திற்கு முன்னால் இவ்வுலகை விட்டு பிரிந்து விட்டார். ஓகே, 15வது கேள்வி. இஸ்லாமிய மூலாதாரங்கள் எத்தனை? அவை யாவை? இஸ்லாமிய மூலாதாரங்கள் எத்தனை? அவை யாவை? 5 ஹதீஸ், குர்ஆன், இஜ்மா, கியாஸ், சாதிக். இரண்டாவது 4 சாதிக், கியாஸ், இஜ்மா, ஹதீஸ். மூன்றாவது 3 குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா. நான்காவது 4 குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ். இது சரியான விடை. ஆமாம், இஸ்லாமிய மூலாதாரங்கள் எத்தனை? அவை யாவை என்பது சரியான விடை 4. முதலாவது அல் குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, நாலாவது கியாஸ். சரியான விடை ஃபயாஸ். 15 கேள்விகளுக்கு
12 கேள்விகள். 12 கேள்விகளுக்குரிய பதிலை சரியாக சொல்லியிருக்கின்றார். ஏதோ துரதிருஷ்டவசமாக 3 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஒவ்வொருடைய உற்சாகத்தை வரவேற்கின்றோம். ஆசை ஆர்வத்தோடு எங்களுடைய கலையகத்துக்கு வந்து கேட்ட கேள்விகள் அனைத்தையும் தயங்காமல் பயப்படாமல் சகல கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஏதோ 3 கேள்வியை தவற விட்டிருக்கின்றார். அவருடைய எதிர்காலம் பிரகாசிக்க நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். அவருடைய எதிர்காலம் அவர் சொல்லியிருக்கின்றார், என்னுடைய எதிர்காலம் நான் ஒரு டாக்டராக வர வேண்டும் என்று நாங்களும் துவா செய்கின்றோம். கலையகம் சார்பாக அவருக்கு துவா செய்கின்றோம். ஃபயாஸ் ஜஸாக்கல்லாஹ் கைர். கலையகம் வந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி 13 கேள்விகளை அதிகமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமைய நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லாஹ் கைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.